ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் டாக்ஸி ஓட்டும் தமிழர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் பெங்களூரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்னு, நல்லா பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வேண்டாம். நல்லா பிஸ்னஸ் பண்ண தெரியல, எப்படி சம்பாதிக்க தெரியல பெங்களூரில் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நிறைய வீடியோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு எல்லாமே புரியும், எப்படி பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு. நான் பெங்களூர் 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நான் இத்தனை வருஷத்தில் அனுபவத்தில் டெய்லியும் நான் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3000 கம்மி கிடையாது. ஆனால் இந்த டார்கெட்டை பண்ண முடியல, சம்பாதிக்க முடியல, நிறைய பேர் புலம்பிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இல்லை டியூட்டி வர மாட்டேங்குது, சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு தான் கான்செப்டை போயிட்டுருக்கு நிறைய இடத்துல. கர்நாடகா கேப் டிரைவர்களும் கேப் டாக்ஸிகளும் இதே விஷயந்தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லாருக்கும் சொல்கிற விரும்புகிற ஒன்று விஷயம் என்னன்னா, புதுசாக வண்டி போடுற ஆளுங்களுக்கும் சரி, பழைய வண்டி போட்டிருக்க ஆளுக்களும் சரி, புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிற விஷயம் என்னென்னா, புதுசாக வண்டி போட்டுரு மச்சான், நல்லா சம்பாதிக்கலாம் மச்சான், டிரைவிங் ஃபீல்டு செம்மையாக இருக்கு மச்சான் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. யாருமே சொல்ல விரும்பாதீங்க, இனிமேலும் சொல்ல போகாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறீங்களா, அதோடு நிப்பாட்டிக்குங்க. உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். மற்றவங்களுக்கு யார்கிட்டையும் நீங்கள் இவ்வளோ சம்பாரிச்சிங்க, இவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்கன்ற விஷயத்த சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் சம்பாரிச்சிட்ருக்குன்ற விஷயத்தையும் சொல்லாதீங்க. எப்படி சம்பாதிக்க போகிறோன்றது விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் யாரையும் புது வண்டி போட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? இன்னும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா வண்டி எப்படி ஓட்டணும், எப்படி சம்பாதிக்கணும் பெங்களூரில் அப்படின்றத தமிழில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் வந்துட்டிங்கனாக்கா கன்னடத்தை கற்றுக்குங்க. முதல்ல கன்னடம் தான் மெயினிங்க. என்ன, கன்னடம் கற்றுக்கிட்டாலே முடிஞ்ச அளவுக்கு பாதி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் கன்னடத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸு இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஃபாலோ பண்ணுங்கள் என்ன. நான் விக்னேஷ், பெங்களூரில் கேப் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கேன். நான் எப்படி சம்பாதிக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.